சமையல் கலை நிபுணரான மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசல்டா அவர்களுடைய சமீபத்திய செயல்கள் தான் சோஷியல் மீடியால வைரல் அப்படின்னே சொல்லலாம். இதுவரையும் ஜாய் கிறிசல்டா மட்டும்தான் ரங்கராஜ் தான் என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தைக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேட்டி மூலமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல அவ்வப்போது பல வீடியோக்களையும் வெளியிட்டு இருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் இதுவரையும் அமைதி காத்த நிலையில அவருடைய சமூக ஊடகத்துல இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. நான் நீதிமன்றத்துக்கு வெளியில திருமதி ஜாய் கிறிசல்டா எழுப்புன சர்ச்சையை தீர்த்து வைக்கிற மாதிரி பல நபர்கள் என்கிட்ட வந்து பேசுறாங்க. நீதித்துறை செயல்பாட்டில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா சட்டத்தின்படி உண்மை நிலைநாட்டப்படும்னு நான் நம்புறேன். அதனால சென்னை உயர்நீதிமன்றத்தை நான் நாடி இருக்கேன். இதை எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நான் விரும்புறேன். இதை தவிர ஊடக விசாரணையிலையோ இல்ல பப்ளிக்காகவோ இதை பத்தி நான் எந்த ஒரு விஷயமும் பேசுறது எனக்கு பிடிக்கல. அதனால கண்டிப்பா நீங்களும் இதை புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த சர்ச்சையப்படி நான் சட்டத்தின்படி எதிர்கொள்வேனே தவிர ஜாய் கிறிசல்டா எதிர்பார்க்கிற மாதிரி நீதிமன்றத்துக்கு வெளியில தீர்வு காண இப்போ வரையும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் அந்த அறிக்கையில வெளியிட்டிருக்காரு. ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாத்தினதா இப்ப வரையும் அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டு அதுக்காக வாதாடிட்டும் இருக்காங்க. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் இப்ப வரையும் ஜாய் கிறிசல்டா எடுத்து வைக்கக்கூடிய எல்லா விஷயமும் பொய் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு. அவருடைய சமீபத்து அறிக்கையும் அதுதான் காட்டுது. அண்ட் இது எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு பலருமே காத்திருக்காங்க. இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க.